இப்போவும் ஆல் டைம் ஹையில் இருக்குங்க. இப்போ வாங்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? இந்த ஹிஸ்டாரிக்கலாக இந்த மாதிரி ஏறுனது இறங்கியிருக்கா? இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லை கோல்டு காயின் பண்ணுங்க, வாங்குங்க அப்படின்னு அந்த டைம் வாங்கியிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு ஏறக்குறைய 200% ஏறி இருக்குங்க. சரி, இப்போ வாங்கலாமா? யாரும் தங்கம் வச்சுக்க கூடாது. யாரெல்லாம் வச்சிங்களோ $10,000 ஃபைனு, 10 வருஷம் ஜெயிலு. வணக்கம், இஸ்ரேல் ஜபசிங். இந்த ஏப்ரல் 19 நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இஸ் இட் த ரைட் டைம் டு பை கோல்டுன்னு. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு கட கட கடன்னு ஏறிட்டு இருந்துச்சு. 94,000 இருந்துச்சு. 10 கிராம் 24 கேரட் கோல்டு ஆல் டைம் ஹையில் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் என்னென்னா 1,00,000 தொடாது, ஒரு வருஷம் எடுக்கும்னாங்க. ஆனால் நம்ம சேனல் நம்ம என்ன பார்த்தோம்னா, இல்லை 1,00,000 தாண்டும், அது இல்லாமல் 1,10,000 அதை பிரேக் பண்ணிச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5-6 மாதம் தான் ஆகுது. இன்றைக்கி ரேட்டு 1,29,000 ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ 30-35% ரைஸ் ஆகிருக்கும் வெறும் 5-6 மாதத்தில். சரி, இப்போவும் ஆல் டைம் ஹையில் இருக்குங்க. இப்போ வாங்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? இந்த ஹிஸ்டாரிக்கலாக இந்த மாதிரி ஏறுனது இறங்கியிருக்கா? இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக ஒரு கட்டத்தில் வந்துட்டு கோல்டை வச்சு தான் பணம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 1929-30 பார்த்தீங்கன்னா கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு யூஎஸ்ஏல வந்துச்சு. டிப்ரெஷன்னா என்ன அர்த்தம்னா, எல்லா இண்டஸ்ட்ரியும் டவுனு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட்லாம் அடி வாங்கியிருக்கும். ஸோ அந்த டைமில் அப்போல்லாம் ரூல் என்னென்னா, தங்கத்தை வச்சு பணம் அடிக்கணும். அப்போது எவ்வளோ தங்கம் வைக்கணும்? இப்போது எவ்வளோ பணம் அடிக்கிறோமோ அதுக்கு 40% வந்து அந்த வேல்யூக்கு தங்கம் இருக்கணும். அது ரூல் அப்போது. ஸோ யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணேன்னு தெரில. ஏன்னா இந்த டிப்ரெஷனை விட்டு வெளியில் வரணும்னா நிறைய பணம் அச்சடித்தா மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா டிமாண்ட் ஜாஸ்தியாகும், நிறைய பொருள் வாங்குவாங்க, பொருளுடைய உற்பத்தி ஜாஸ்தியாகும், அதான் ஜிடிபி ஜாஸ்தியாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருள் உற்பத்தி இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும்ல, அப்போ தானே ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதற்காக நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டு குறையும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு லிமிட்டு அவ்வளோதான். எவ்வளோ பணம் இருக்கோ 40% தங்கம் அதுக்கு பேக்கிங் இருக்கணும். ஸோ 1933 அப்போதைய பிரசிடென்ட்டான ரூஸ்வெல்ட் என்ன பண்ணுறாருன்னா, இந்த திடீர்னு கோல்டு ஆர்டர் அப்படின்னு ஒன்று போடுறாரு. யாரும் தங்கம் வச்சுக்கக்கூடாது. யாரெல்லாம் வச்சிங்களோ $10,000 ஃபைனு, 10 வருஷம் ஜெயிலு. $10,000 1933 இன்றைக்கி ஏறக்குறைய 2 கோடி ரூபாய்க்கு மேலே சமம்ங்க. ஸோ அப்படி ஒரு ஹெவி பெனால்ட்டி போடுறாரு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு எல்லாம் தங்கத்தை கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஃபெட் ரிசர்வ் வாங்கிக்குது. அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தை கொடுக்கும்போது நம்ம ஆர்பிஐ மாதிரி அங்கே ஃபெட் ரிசர்வ், அப்போ அவங்க பணம் ஈக்குவலாக கொடுப்பாங்கல்ல. அப்போ எவ்வளோ கொடுத்தாங்கன்னா, ஒரு அவுன்ஸ் கோல்டு, ஒரு அவுன்ஸுன்றது 28 கிராம்ங்க. ஸோ ஒரு அவுன்ஸ் கோல்டுக்கு ஏறக்குறைய $20 தான் அப்போ ரேட்டு. ஸோ $20 கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு அவுன்ஸ் கோல்டுக்கும். அப்போ அவ்வளோ பணம் உள்ள நுழையுதா? இன்னொன்று, இவ்வளோ தங்கம் இங்கே வந்த உடனே என்ன ஆகும்? நீங்கள் பணத்தை இன்னும் அச்சடிக்கலாம். ஏன்னா நிறைய தங்கம் ஃபெடரல் ரிசர்வுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ட்வின் ஸ்ட்ராட்டஜியில் தான் அவர் ஆரம்பித்தார். அதற்கப்புறம் எல்லார்கிட்ட பொதுமக்கள்லாம் கோல்டே வச்சுக்க முடியாது. ஸோ எல்லாம் சப்மிட் பண்ணுறாங்க, பணம் வந்துடுது. கொஞ்ச நாள்ல என்ன பண்ணிடுறாரு, இதோடைய கோல்டு வேல்யூ அவரே ஏற்றிடுறாரு. $20 $35 ஒரு அவுன்ஸ் கோல்டுன்றார். ஸோ ஏறக்குறைய 70% இன்க்ரீஸ் ஆகுது கோல்டு ரேட்டு. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இனிமேல் இன்னும் நிறையாவும் பணம் அச்சடிச்சிக்கலாம்ல. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் பண்ணார். அதற்கப்புறம் ஏறக்குறைய கோல்டு $35 தான் போகுங்க 1971 வரைக்கும். ஸோ அப்போ வரைக்கும் என்ன ஸ்ட்ராட்டஜினா, நம்ம கோல்டை பேக் பண்ணி பணம் அச்சடிக்கிறோம். அப்புறம் 71 திடீர்னு நிக்சன் ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ரிச்சர்ட் நிக்சன் என்ன பண்ணுறாரு, அவர் தான் இப்போ யூஎஸ் பிரசிடென்ட்டு. ஸோ அது வரைக்கும் என்னென்னா, ஒருத்தர் $35 கொண்டு போய் ஃபெட் ரிசர்வில் கொடுத்தா, ஈக்குவலண்ட் ஆஃப் ஆர்பிஐயில் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, அவங்க 28 கிராம் கோல்டு தருவாங்க. அதை விட்டு வெளியில் வந்துடுறாருங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட கோல்டு ரிசர்வ் கம்மியாயிடுச்சுன்னு. அதற்கப்புறம் கோல்டு ப்ரைஸ் இப்போ மார்க்கெட்டுக்கு போக ஆரம்பிக்குதுங்க. 1979 பயங்கரமான ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு தங்கம். இப்போ ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு 1979, 80, 81. என்ன காரணம்? அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் இருந்துச்சு, யுஎஸ்எஸ்ஆர். அவங்க வந்துட்டு ஆப்கானிஸ்தானை பிடிச்சாங்க. இன்னொரு சைடு என்ன ஆகுதுன்னா, யூஎஸ்ஏக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை. ஈரானில் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்துடுது. ஸோ பயங்கரமான அன்சர்டன்ட்டிங்க.
எப்பயுமே குளோபல் அன்சர்டனிட்டி வந்துருச்சுனாலே மக்களுக்கு பயம் என்ன இருக்கும்? இண்டஸ்ட்ரிலாம் அடி வாங்கும். பெட்டர் நம்ம வந்துட்டு தங்கத்தில இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதனால தங்கத்தில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 1980, 81, 82 இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமா ரைஸ் ஆகுது. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல பயங்கரமான இன்ஃப்ளேஷன் அப்போ. விலைவாசி ஏறுறது இன்ஃப்ளேஷன்னா. ஸோ 1 கிலோ ஆப்பிள் வந்துட்டு இன்னைக்கு ரூ. 100ன்னு வைங்களேன். அடுத்த வருஷம் 1 கிலோ ஆப்பிள் ரூ. 200 ஆச்சுன்னா, உங்க ரூ. 100 நோட்டு எவ்வளோ வாங்க முடியும்? 1/2 கிலோ தானே வாங்க முடியும். அப்ப பணத்துடைய மதிப்பு குறையுதுல்ல. ஸோ அப்போ மக்கள்லாம் பணத்துடைய மதிப்பு குறையுது. எதுக்கு எஃப்டிலலாம் போடுறது? ஏன்னா இன்னும் 6% இன்ஃப்ளேஷனே 10%க்கு மேல. எஃப்டில நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறது 5, 6%. அதனால எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கங்க. ஏறிக்கிட்டே போன உடனே ஒரு கட்டத்தில அவங்க வால்கர்ன்றவர் தான் அப்போ ஃபெட் ரிசர்வோடைய சேர்மன். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, பயங்கரமான ஒரு ஷாக்க குடுக்குறாருங்க. கட கட கடன்னு இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஏத்த ஆரம்பிச்சுட்டாரு. 10, 11% இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ட 20% ஆக்கிட்டாரு. அப்போ ஒருத்தர் ஒரு வேள போயிட்டு பேங்க்ல போனா டெபாசிட் பண்ணா 20% கிடைக்கும். ரூ. 100 போட்டா 1 வருஷத்துல உங்களுக்கு ரூ. 120 தருவாங்க. அப்போ மக்கள்லாம் என்ன யோசிப்பாங்க? எதுக்கு தேவையில்லாம தங்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு இத மாத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ கோல்டு ரேட் அதுக்கப்புறம் பயங்கரமான சரிவ சந்திச்சுதுங்க. ஒரு 40, 50% உழுந்துருச்சு. ஏன்னா மக்கள்லாம் திருப்பி மத்த இதுக்கு இது பண்ணாங்க. இன்ஃப்ளேஷனும் கண்ட்ரோல்ல வந்துருச்சு. ஏன்னா பணத்தோடைய இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தின்னும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்ஃப்ளேஷன கண்ட்ரோல் பண்ணிறலாம். திருப்பி பார்த்தீங்கன்னா 2006, 7, 8, 9ல பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. என்ன காரணம்? கொஞ்சம் கொஞ்சமா அங்க எக்கனாமிக் டல்னஸ் வர 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 மக்கள் கோல்டுக்கு ஷிஃப்ட் ஆறாங்க. 2008ல ஷேர் மார்க்கெட்லாம் அடி வாங்குது. இந்த லேமன் பேங்க் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில ஆரம்பிச்சது குளோபல் கிரைசிஸ் ஆயிருச்சுங்க. ஸோ 2010, 11, 12லலாம் பார்த்தீங்கன்னா, கோல்டு பயங்கரமா ஏறுச்சுங்க. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டனிட்டி வந்துருச்சு. அந்த ரிசெஷன்லேருந்து வெளியில வந்தாச்சு. உடனே என்ன பண்ணாங்க மக்கள்? திருப்பி கோல்டெல்லாம் வித்து, இதுக்கு ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கோல்டு பார்த்தீங்கன்னா, அப்ப பயங்கரமா சரிஞ்சது. 30, 40% கிட்ட விழுந்துச்சுங்க. அதற்கு அப்புறம் 2019, 20லேருந்து மீண்டும் பயங்கரமா ஏற ஆரம்பிச்சிருக்கு. என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கோவிட். கோவிட் வந்தவுடனே அன்சர்டனிட்டி. உடனே தங்கத்தில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதற்கு அடுத்தது உக்ரைன், ரஷ்யா வார் 2022ல ஆரம்பிச்சது. இஸ்ரேல் பாலஸ்டைன் இஷ்யூ. அதுக்கப்புறம் ட்ரம்ப் டாரிஃப். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் கோல்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,29,000 10 கிராம் 24 கேரட் கோல்டு. நான் 2021ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் 3 வருஷம் முன்னாடி. கோல்டு எப்படி சீட் பண்றாங்க நெறைய தங்க கடையில. இந்த சேதாரம், செய்கூலி இதெல்லாம் வச்சு சீட் பண்றாங்கல்லன்னு. அப்பயும் சொல்லியிருந்தோம் கோல்டு பிஸ்கட் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்ல கோல்ட் காயின் வாங்குங்க அப்படின்னு. அந்த டைம் வாங்கியிருந்தீங்கன்னா, இந்நேரம் உங்களுக்கு ஏறக்குறைய 200% ஏறி இருக்குங்க. சரி, இப்போ வாங்கலாமா? என்னை பொறுத்தவரை இப்போ கோல்டு ஆல் டைம் ஹைல இருக்குங்க. சரி, இப்போ குறைய வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் குறைய தான் வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இப்ப இஸ்ரேல் பாலஸ்டைன் வார் எண்டுக்கு வந்துருச்சு. ஆனா, அதே சமயத்தில டொனால்ட் ட்ரம்ப் உடைய ரூல் இருக்கு. அவர் எப்பயுமே ஒரு ஷாக் குடுத்துக்கிட்டே இருப்பாரு. இன்னொன்னு, அங்க வந்துட்டு 1980ஸ் மாரி இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் இப்ப ஏத்த போறதில்ல. ஏற்கனவே இப்ப ஃபெட் ரிசர்வ் சேர்மனான ஜெரோம் பவல் வந்துட்டு கொஞ்சம் குறைக்கலான்னு இருக்காரு. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை எப்படியாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ட பயங்கரமா குறைக்கணும், குறைக்கணும்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஜெரோம் பவலோட. இல்லன்னா நீங்க வேலைய விட்டு போங்கன்ற அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா என்ன பண்ண போறாங்க மக்கள்? இன்னும் கோல்டு பக்கம் தான் வருவாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த அளவுலாம் குறைய வாய்ப்பில்ல. அதே சமயத்தில இப்ப போன அக்டோபர்லக்கும் இந்த அக்டோபருக்கும் பார்த்தீங்கன்னா 70% தங்கம் ஏறிடுச்சு. ஸோ தங்கம் ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில கரெக்ஷன் வந்து தான் ஆவணும். ஆனா 40, 50%லாம் விழுமா? என்னை பொறுத்தவரை அந்த மாரிலாம் விழாது. ஆனா ஒரு மேஜர் கரெக்ஷன் இருக்கு. மேஜர்ன்னு நான் சொல்றது ஒரு 10, 15% விழலாம். ஸோ அதனால இப்ப தங்கம் வாங்கலாமா? வேணும்னா கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்க. அதற்கு அப்புறம் தீபாவளி கழிச்சு வேணா வாங்கலாம். அதற்குள்ளேயும் ஒரு கரெக்ஷன் வந்துருச்சுன்னா தைரியமா வாங்கலாம். இப்ப கூட வாங்கலாங்க. ஏன்னா திருப்பி மீண்டும் அந்த கரெக்ஷனுக்கு அப்புறமும் மேலும் ஏற தான் போகுது. இது வந்துட்டு புலி ரத்தத்த பார்த்துச்சுன்னா விடாதுல்ல. அந்த மாரி கோல்டு இப்ப இந்த ரேட்ட பார்த்துருச்சு. இனிமேல் இதுக்கு மேலேயும் ஏற தான் போகுது. ஸோ இன்னும் 1 வருஷம், 2 வருஷம் இது வரைக்கும் நல்லாவே ஏறப்போகுது. நடுவுல ஆனா ஒரு கரெக்ஷன் இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஸோ இது என்னுடைய வியூ தப்பாவும் போலாம். பட் என்னை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அதற்கப்புறம் மீண்டும் அந்த டிப் வந்தோனே மேலும் மேலும் வாங்குறது பெட்டரு. அதுவும் எல்லாருமே வந்துட்டு 24 கேரட் தான் வாங்கணும்னு. கோல்டு வந்துட்டு எப்படின்னா வாங்கலாங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோல எப்படிலாம் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரூ. 1000 ரூ. 2000 இந்த மாதிரி பல வகை இந்த கோல்டு பீஸ் அப்படின்லாம் இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்தெந்த முறையில நீங்க கோல்ட வாங்கலான்னு. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு கரெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. இது என்னுடைய வியூ. உங்களுடைய வியூ என்ன?
கோல்டு மேலே ஏறுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸில் எழுதுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க. நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.